நீங்க கிரிக்கெட் ரசிகரா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. இலங்கையில பிறந்த உங்ககிட்ட நீங்க எந்த கிரிக்கெட் அணிக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நம்மள பாதி பேர் சொல்றது இலங்கையை தவிர்த்து இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி ஏனைய அணிகள் அனைத்தையுமே நம்ம சொல்லுவோம். இதற்கு பிரதான ஒரு காரணம், அதிகளவிலான தமிழ் மக்கள் வாழக்கூடிய இலங்கையில முத்தையா முரளிதரனுக்கு அப்புறமா கிரிக்கெட் அணியில ஒரு தமிழர் கூட இடம்பெறல. இவ்வளவு தமிழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு வீரர் கூடவா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மன அழுத்தத்தின் காரணமாகத்தான் நம்மள நிறைய பேர் இலங்கையை தாண்டி ஏனைய நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இலங்கையில பல தடைகளையும் தாண்டி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞன் விஜயகாந்த் வியாஸ்காந்த் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் இலங்கையினுடைய தேசிய அணியில இடம் பிடிச்சது மட்டுமல்லாம கடந்த காலங்களில் LPL தொடர்லையும் அவர் விளையாடி இருந்தாரு. இப்போ உலகத்தினுடைய கிரிக்கெட் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய IPL தொடர்ல SRH அணிக்காக பந்து வீச்சாளராக அறிமுகமாகி இருக்கின்றார். கடந்த போட்டியின் போது SRH அணிக்காக சிறப்பாக பந்து வீச்சாளராக அவர் அறிமுகமாகி இருந்தார். இந்த ஒரு அணியில தான் கடந்த காலங்களில் சிறந்த ஒரு பந்து வீச்சாளராக காணப்பட்ட இலங்கை அணியினுடைய முன்னாள் பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன் அவர்களும் SRH அணியில தான் பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளராக கடமையாற்றிக்கிட்டு இருக்காரு. விஜயகாந்த் வியஸ்காந்த் அவர்களுடைய இந்த ஒரு பயணம் சிறப்பாக தொடர வேண்டும். மென்மேலும் அவர் வளர்ந்துகிட்டே போகணும். பல சர்வதேச போட்டிகளில் விளையாடணும். அது மட்டும் இல்லாம IPLலையும் தொடர்ந்து அவர் விளையாடணும். சிறப்பாக விளையாடிவிட்டு நம்ம நாட்டுக்கும் நம்மளுடைய தமிழ் இனத்திற்கும் அவர் பெருமை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களோடு சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்றேன். நீங்க IPLல எந்த அணிக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.